வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் இக்காமால எத்தனை சிம் கார்டு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடில் சும்மா 2 கிளிக்லேயே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதே வெப்சைட்டில் போய் நீங்கள் கேன்சலும் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னு தான் பார்க்குறோம். இதுக்கு உங்கள் இக்காம நம்பர் தேவையில்ல, ஏதாவது ஒரு மொபைல் நம்பர் கையில் இருக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே தேவையில்லை. உங்கள்கிட்ட தவக்கல்னா அப்ளிகேஷனுக்கு மட்டும் கையில் இருந்தால் போதும். இந்த தவக்கல்னா அப்ளிகேஷன் ஆல்ரெடி கொரோனா டைமில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். உங்களுக்கு நல்லா தெரியும், சவுதியில் உள்ளவங்களுக்கு தெரியும். இந்த தவக்கல் அப்ளிகேஷன் இருந்தால் மட்டும் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக எத்தனை சிம் இருக்குது அதை கேன்சலும் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ள சிம்மையும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் இதுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த தவக்கல்னால் இந்த அப்ளிகேஷன் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா அதை லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுங்க. ஆல்ரெடி எல்லாருக்கும் இருக்கும், லாகின் ஐடிலாம் இருக்கும். இல்லாதவங்க தகவலை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவக்கல் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். உங்கள் அப்சரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டாவே இந்த தவக்கல் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். இதை நீங்கள் போய் ப்ளே ஸ்டோர்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் இது மட்டும் இல்லை, இந்த தவக்கல் அப்ளிகேஷன் உள்ளே போய் நீங்கள் ஏகப்பட்ட சர்வீஸ், கிட்டத்தட்ட 650 சர்வீஸ் இருக்குது. எல்லாமே நீங்கள் ஒன்றா பார்ப்போம் வீடியோவில். ஃபஸ்ட்டு நீங்கள் தவக்கல் அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண பிறகு கீழே மெனு இருக்கும். அதில் சர்வீஸ் அப்படிங்கிறது சென்டரில் இருக்கும். ஸோ அந்த சர்வீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி தவக்கலால் ஆல்ரெடி எல்லாமே இருக்கிறது தான். ஸோ அதை வேண்டாம், நான் டேரெக்டாக எப்படி எத்தனை சிம் இருக்குங்கிறது காட்டிடுறேன். ஓகே, சர்வீஸ் கொடுத்தோன்னே இதில் மெயின் எடுத்தோடனே டிஜிட்டல் கம்ப்ளைண்ட் அப்படின்னு காட்டுது பாருங்க. ஸோ அதெல்லாம் வேணாம். இதில் சர்வீஸ் மொத்தம் எத்தனை இருக்குது? 608 சர்வீஸ் இருக்காங்க. இதுக்குள்ளேயே எல்லா சர்வீஸும் இதுக்குள்ளேயே இருக்கும். நீங்கள் அப்சரில் பார்க்குற எல்லா சர்வீஸில் இருக்கும். நேஷ்னல் அட்ரஸை நீங்கள் ப்ரூஃபாக இருக்கட்டும், நேஷ்னல் அட்ரஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நிறையா இருக்கும். நமக்கு இப்போ தேவை எத்தனை சிம் கார்டு உங்கள் மொபைலில் இருக்குது, அது எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் கிட்டத்தட்ட 608 சர்வீஸ் இருக்குது. எதெல்லாம் முக்கியமான சர்வீஸோ அது எப்படி ஒன்றுனா இதில் பார்க்குறது அப்படிங்கிறது நான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எப்படி சிம் கார்டை பார்க்க போகிறோம், கேன்சல் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது கீழே வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். எல்லா உள்ளே இருக்கும். அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சர்வீஸ் இருக்கும். அதில் நமக்கு தேவையானது டெலிகாம் அண்டு டெக்னாலஜி தான். அதில் சிம் கார்டு போட்டிருக்குங்க. அர்காமி அப்படின்னு ஒரு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு கண்டினியூ அப்படின்னு காட்டும். இதில் பக்கத்துலேயே உங்களுக்கு இருக்கும் டிஜிட்டல் கம்ப்ளைண்ட், கீழே இருக்குங்க டிஜிட்டல் கம்ப்ளைண்ட் இருக்கும். இதிலே கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறேன். அக்ரோனி அப்படின்னு போட்ட பிறகு கண்டினியூ அப்படின்னு கிடைக்குதா? ஸோ அந்த கண்டினியூ அப்படி கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு லோடாக ஸ்டார்ட் ஆகும். ஆல்ரெடி உங்கள் தவக்கலாக இருந்தால் உங்கள் இக்காமா நம்பரு, உங்கள் மொபைல் நம்பர் ஆல்ரெடி இருக்குமே. ஸோ அதை போடணும்னு அவசியம் கிடையாது. இதேமாதிரி லோடாகி உங்களுக்கு எத்தனை சிம் இருக்குது அப்படின்னு வந்துடும். என்கிட்ட 2 சிம் கார்டு இருக்குது. ஒன்று வெர்ஜினு, இன்னொன்று எஸ்டிசி. கரெக்டாக இருக்குது, 2ன்னு காட்டுது பாருங்கள். பின்னாடி ரெட்டில் இருக்குல்ல, நான் வேணால் உங்களுக்கு ஸ்வைப் பண்ணி காட்டுறேன். இதேமாதிரி 2 சிம் இருக்குது என்கிட்ட. ஸோ அதனால் 2 சிம் கரெக்டாக காட்டுது. உங்கள்கிட்ட இப்போ எக்ஸ்ட்ரா சிம் இருக்குது, அதை நான் எப்படி கேன்சல் பண்ணணும்னு தெரில ப்ரோ. இப்போ நான் பார்த்துட்டேன் எப்படி கேன்சல் பண்ணுறது, ஏதாவது இல்லீகலாக யூஸ் பண்ணி இருப்பாங்களா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஒன்றும் வச்சில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக்கில் வந்துகிட்டே இருங்க. நம்ம இந்த அர்காமி அப்படின்னு பார்த்தது கீழே டிஜிட்டல் கம்ப்ளைண்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வேணால் ரிட்டர்ன் போய் காட்டுறேன் பாருங்கள். இதில் டிஜிட்டல் கம்ப்ளைண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இந்த டிஜிட்டல் கம்ப்ளைண்ட்குள்ளே போய் மறுபடியும் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு 5 ஸ்டெப்பு ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆல்ரெடி உங்கள் தவக்கலால் எல்லாம் லிஸ்ட் எடுத்துணும். உங்கள் பர்சனல் டீட்டெயிலாம் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நீங்கள் டைப் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் மொபைல் நம்பரு, உங்கள் இக்காமா நம்பர் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துக்கும். நான் வேணால் போய் காட்டுற பாருங்க. டிஜிட்டல் கம்ப்ளைண்ட்டில் கண்டினியூ அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த கண்டினியூ அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். கண்டினியூ கொடுத்த பிறகு ஒரு 3 ஆப்ஷன் வரும். என்ன ஆப்ஷன்னா ஃபுல் ஃபைல் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா, இல்லை டிஜிட்டல் சர்வீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா, இம்ப்ரூவ் சர்வீஸ். ஏன்னா இதுலேயே உங்களுக்கு பேங்க்கில் காசு திருடிட்டாங்க அப்படின்னா அதை கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லை ஃபோன் அடித்து உங்களை வீடியோ கால் ஃபோன் பண்ணி மிரட்டுவாங்களா, ஸோ இதுக்கு ஆன்லைனில் பண்ணலாம். ஸோ இதேமாரி எல்லாத்துக்கும் இதிலேயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இந்த தவக்கலாம் அப்ளிகேஷனுக்குள்ளே. ஸோ ஸ்டார்ட் சர்வீஸ் கொடுத்த பிறகு ஆல்ரெடி உங்கள் பேர், உங்கள் இக்காமா நம்பர், எந்த நாடு, இந்தியாவா, நேஷ்னாலிட்டி எல்லாமே வந்துடும். ஸோ இதில் ஸ்டெப் எதுவுமே கொடுக்கணும் அவசியம் கிடையாது. மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் நெக்ஸ்ட்டு அப்படின்னு கொடுக்க வேண்டியதுதான். உங்கள் டீட்டெயில் பார்த்துட்டு அதில் நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. கொடுத்த பிறகு இதில் கம்ப்ளைண்ட் டைப்புன்னு வரும். அது என்ன பாருங்கள், டெக்னிக்கல் இஷ்யூவா இல்லை அதர் ரீசனா அப்படின்னு கேட்கும். நீங்கள் அதர் ரீசனே கொடுத்துங்க.
கொடுத்துட்டு கீழே உள்ள அடுத்த 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் கம்ப்ளைண்ட் ரீசன் எதனால் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் கொடுத்துடணும். இதேமாதிரி ப்ராசஸ் கொடுத்த பிறகு உங்களுக்கு ஃபுல்லாக டைப் பண்ண சொல்லுங்கள். எதனால் நீங்கள் இந்த எதனால் கேன்சல் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ அதையும் ஃபில் பண்ணிட வேண்டியதான். இந்த சொல்லுங்கள் கவர்மெண்ட்டுக்கு விஷயமா இல்லை டிஜிட்டல் விஷயமா அப்படின்னு நீங்கள் படித்து பார்த்தாவே தெரியும். இல்லாட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதவங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ இப்போ இதில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த 24 மணி நேரத்தில் உங்களுக்கு சிம் இன்ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்படியே கேன்சல் ஆகிடும். அது எந்த மொபைலாக இருந்தாலும் சரி, எஸ்டிசியாக இருக்கட்டும், இல்லை லெபராவாக இருக்கட்டும், ஃப்ரெண்டியாக இருக்கட்டும், வெர்ஜினாக இருக்கட்டும், மொபைலியாக இருக்கட்டும், எந்த சிம்மாக இருந்தாலும் இப்படி போய் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்கள்கிட்ட ஒரே ஒரு தாக்கல் அப்ளிகேஷன் மட்டும் இருந்தால் போதும். வேறு அப்ளிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அவசியம் கிடையாது. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி.